விடுதலை புலிகளுக்கு சூடு இருந்தது, சொரணை இருந்தது. அதனால் ஈழத்தில் அடிக்கிறான், ஈழத்துல போராடுறான். தமிழ்நாட்டில் சூடு இல்லை, சொரணை இல்லை, அதனால நீ அடி வாங்குற. சிங்கள சிரிக்கி சதிகாரி சந்திரிகா கொடும்பாவி எரிப்பு போராட்டம் மதுரையில் கட்டபொம்மன் சிலை அருகில். நான் கைதா இருக்கேன் அண்ணா கூட. இன்னைக்கு ஈழத்தை பத்தி பேசுறாங்கல்ல, விடுதலை புலிகளை பத்தி பேசுறாங்க. சந்திரிகான யாரும் தெரியுமா? தலைவர் அப்ப என்ன சொன்னார்னா, திண்ணியம் படுகொலை இருக்குல்ல, இந்த மலத்தை வாயில திணிச்சாங்கல்ல, அந்த படுகொலைக்கு ஏன் எதிர்வினை நடவடிக்கை செய்யல? ஒரு 5 பேர் சேர்ந்து அவனை கொண்டிருக்கலாம்னு சொன்னார். இன்னைக்கு நான் பகிரங்கமா சொல்றேன், அண்ணன் பிரபாகரன் சொன்னாருன்னு இருக்குல்ல, திண்ணியத்துக்கு தேடி போனவங்க நாங்க. திண்ணியத்துல போய் தங்கியிருந்து அந்த சுப்பிரமணியங்கிற வாத்தியார் முடிக்க. முஸ்லிம்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்திலையும் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்தது கிடையாது. புலிகள் இயக்கத்துல தலைமை பண்புல முன்னணி பொறுப்பாளர்கள் தாழ்த்தப்பட்டவர்களா வச்சிருந்தாங்க. அவங்களாம் சாதின்ற சுருக்கிடக்கூடாது. அது பெரிய வரலாறு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்திய அமைப்புகள் விடுதலை புலிகள் மீதான ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? வணக்கம் அண்ணா. வணக்கம். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்திப்பு இருக்குல்ல, அந்த சந்திப்பில் என்ன பேசுனாங்க, என்ன நடந்தது, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. முதல்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் விடுதலை புலிகளுக்குமான தொடர்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்றைக்கு நேற்றுக்கையில் கிடையாது. 83 கலவரம் அதை ஒட்டி தமிழ்நாட்டில் அண்ணன் பிரபாகரன் இருக்கார். அந்த நேரத்தில் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் 85 காலகட்டம் நினைக்கிறேன், 85-86 நினைக்கிறேன், அவர் ஹவுஸ் அரெஸ்ட்டில் ஒரு வீட்டில் இருக்கார். அவரை சந்திக்க மாணவர்களோட அண்ணன் திருமா அவர்கள் போய் மாணவர்களுடன் போய் அவர் சந்தித்து, நீங்கள் உண்ணாவிரத்தை கைவிடுங்க, நாங்களாம் இருக்கோம், உங்கள் கூட நிற்கிறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்கார். இது நடந்தது 40 ஆண்டுகளுக்கு முன்பு. ஏன்னா எல்லோரும் நினைப்பாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் விடுதலை புலிங்கிறது இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை. அதன் பிறகு அண்ணன் அவர்கள் மதுரைக்கு வராரு. மதுரையில் அரசூழியராக இருக்கும்போது தலித் பேந்தராஃப் என்ற இந்த இயக்கம் முதல்ல இருந்தபோது அதை விடுதலை சிறுத்தைகளாய் அண்ணன் மாற்றுறாரு, எழுச்சி தமிழர். இதை மாற்றுறதுக்கு என்ன காரணம்னா, விடுதலை புலிகளில் ஒரு தாக்கம் தான். இப்போ விடுதலை புலிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈழத்தில் மண்ணுக்காக போராடுறாங்க, தனி நாடுக்காக போராடுறாங்க. தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடக்க வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு படை கட்டி ஒரு இராணுவமாக இருக்கணும், சாதி ஒழிப்பே தமிழ் தேசன விடுதலைங்கிற ஒரு கோட்பாட்டை இங்கே முன் வச்சு தான் 90 தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை ஏப்ரல் 14ஆம் தேதி மதுரை மண்ணில் கொடியேற்றி இயக்கத்தை தொடங்குறார். அந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டம் என்பது சொல்லில் அடங்காது. என் மேலே புல் இருக்குது. என்னன்னா, ராஜீவ்காந்தி படுகொலை 1992 மே ராஜீவ்காந்தி படுகொலை. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளை பற்றி பேசாமல் அமைதியாக இருந்த காலம். ஆனால் 1993ஆம் ஆண்டு அரக்கோணத்தில் நவம்பர் 26 மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் திருமா அவர்கள் பேசின பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சு தான் என்னை போன்ற இளைஞர்களை இந்த அரசியல் பாதைக்கு கூட்டு வந்துச்சு. ஏன்னா நாங்களாம் பெரிய பட்டாதாரி கிடையாது, பெரிய பள்ளிக்கூடத்தை எட்டலை. ஆனால் அந்த 93 அவர் பேசின பேச்சு, அரக்கோணம் பேச்சுங்கிறது அவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேச்சு. விடுதலை புலிகளுக்கு சூடு இருந்தது, சொரணை இருந்தது, அதனால் ஈழத்தில் அடிக்கிறான், ஈழத்தில் போராடுறான், ஆயுதம் தாங்கி போராடுறான், தமிழ்நாட்டில் சூடு இல்லை, சொரணை இல்லை, அதனால தான் நீ அடி வாங்குற, இப்படி அந்த பேச்சு இருக்கும். அப்போ ஒரு தாக்கம் இருக்குல்ல, விடுதலை புலிகளுடைய அரசியல் தாக்கம். அப்போலாம் இந்த கேசட் இருக்கும்ல, ஆடியோ கேசட், அது ஈழத்துலேருந்து இந்த போர் சண்டையெல்லாம் கேசட் வரும். அது எப்படி வரும்னா, லண்டன் போய் தான் வரும், சிங்கப்பூர் லண்டன் போய் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வரும். அந்த சீடிலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு போட்டு பார்ப்போம். அந்த 95-96 காலத்தில் வீட்டில் வச்சு சிடி போட்டு விடுதலை புலிகள் சண்டை, அது அது பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். எங்கள் வயசில் மூத்தவங்க பார்ப்பாங்க, அண்ணவங்கலாம் பார்ப்பாங்க. எங்கள் பகுதியில் எங்களை பார்க்க விட மாட்டாங்க. நாங்கள் கேசட் எடுத்துகிட்டு போய் பாதியாக போட்டு பார்ப்போம். அப்படிலாம் பார்த்து புலிகளுடைய போராட்டத்தை பார்த்து
புலிகளுடைய அந்த சண்டை, ஆயுதம் தாங்கிய போராட்டம், அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய பேச்சு, அப்பயே பேச்சில் கேட்டிருக்கோம். மாவீரர் நாள் பேச்சு அப்பயே கேட்டிருக்கோம். அப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒடுக்குமுறைகள் இருக்கும்ல, இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு இருக்கும்ல, அதை எப்படி இருந்து அந்த ஒடுக்குமுறையெல்லாம் இருந்துச்சு. அந்த ஒடுக்குமுறையெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் 1995ஆம் ஆண்டு சிங்கள சிறுக்கி, சதிகாரி சந்திரிகா கொடும்பாவி எரிப்பு போராட்டம் மதுரையில் கட்டபொம்மன் சிலை அருகில் நான் கைதாயிருக்கேன் அண்ணன் கூட. அப்போ அண்ணன் அரசூழியர். அந்த போராட்டத்தை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டரணி மாநில செயலாளர் பாரப்பட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து அறிவிச்சு அந்த போராட்டம் நடத்த விட்டார். 200க்கு மேற்பட்ட கைதானோம். சிங்கள சிறுக்கி, சதிகாரி சந்திரிகான்னு சொல்லி. இன்னைக்கு சந்திரிகாரா தெரியுமா? இன்னைக்கு ஈழத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, விடுதலை புலிகளை பற்றி பேசுகிறாங்க, சந்திரிகானா யாரும் தெரியுமா? அப்போ அன்னைக்கு இந்த போராட்டத்தில் வந்து போராடி கைதாகி ஒரு நாள் மண்டபத்தில் இருந்தோம். இதை ஏன் சொல்றேன்னா, அதே காலகட்டத்தில் வந்துட்டு அண்ணன் வந்து எழுச்சி தமிழர் வந்து ஈழத்தமிழர் பாதுகாப்பு பொதுக்கூட்டம் நடத்தினார். தொடர்ந்து ஈழத்தமிழருக்காக பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் நாங்கள் நடத்தாத போராட்டமே கிடையாது. அவ்வளோ போராட்டங்கள் சேரிகளில் எங்கே போய் எந்த முகாமில் போனாலும், நிகழ்ச்சிக்கு போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், கொடியேற்ற போனாலும், ஒரு குழந்தையை தொட்டு தூக்குனார்னா முதல் பெயர் பிரபாகரன், 2வது பேர் தமிழரசன். இதுதான் அண்ணன் எழுச்சி தமிழர் வைப்பார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் கட்சியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தமிழரசன் பிரபாகரன் பேர் இருக்கு. நானே நிறைய குழந்தைகளுக்கு தமிழரசன் பேர் வச்சிருக்கேன், பிரபாகரன் பேர் வச்சிருக்கேன். எங்க பகுதியில் 10 பேருக்கு மேற்பட்டவர் பிரபாகரன் தமிழரசன் பேர் இருக்கு. இதெல்லாம் சும்மா நாங்கள் வந்து ஏதோ தலைவர் வந்து எங்களை வந்து எழுச்சி தமிழர் வந்து ஏதோ திரட்டினாரு, சாதியா வந்தான். அரசியலாய் புலிகள் என்ன செய்கிறாங்க, விடுதலை புலிகள் என்ன நோக்கத்துக்கு வந்தாங்க, அந்த தாக்கம் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு இளைஞன்ட்டு இருக்கணும் தான் போராடணும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுதலை புலிகளுக்காக எண்ணற்ற தியாகம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் யாருக்கு தெரியாது. 2009 இறுதி கட்டத்தில் போராடி இருக்கோம், நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். தலைவர் உண்ணாவிரதம் இருக்காரு. 26 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் போயிருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் 26 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் குண்டர் தடுப்பு போயிருக்காங்க சிறைக்கு. நாங்கள் திமுகலாம் இருக்கோம். நீங்கள் சொன்ன இறுதி போர் 2000 நடக்கும்போது, அதற்கு முன்பே வந்து 2001 டிசம்பரில் சிறையிலேருந்து வரேன். ஒரு வழக்கில் இருந்து, கொலை வழக்கிலிருந்து சிறையிலேருந்து நான் வெளியே வரேன். டிசம்பர் 2001 வெளியே வரேன். டிசம்பர் மாதம் நான் வெளியே வரும்போது எங்கள் கூட கொடுத்து வேலை திட்டம் என்ன தெரியுங்களா? காலண்டர் அடிக்கணும் விடுதலை புலிகளுக்கு, நாள்காட்டி. அண்ணன் பிரபாகரன் படம் போட்டு நாள்காட்டி அடிக்கணும். வேலை திட்டம் கொடுத்தாங்க. சிவகாசியில் போய் நான் தான் அடித்து ஈழத்துக்கு அனுப்பி விட்டேன். நான் தான் வேலை தான் செஞ்சேன். இன்றைக்கும் அண்ணன் வழக்கறிஞர் ஒரு அண்ணன் இருக்கார், நாங்கள் தான் வேலை செஞ்சோம். அண்ணன் சூசர் அண்ணன் ஃபோனில் பேசுவார், இதை வேலை செய்யுங்கன்னு சொல்லுவார், வேலை செஞ்சோம். இதெல்லாம் மறுக்க போய் சொல்லலையே. அப்போ எங்களை போன்றவர்கள், என்னை போன்ற அன்றைக்கி அண்ணன் வன்னியரசு இருக்கார், இன்னும் எண்ணற்ற போராளிகள் பேர் சொல்ல முடியாது, அண்ணன் வேலுச்சாமி இருக்கார், நிறையா பேர் இருக்காங்க. விடுதலை புலிகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் மறைமுகமாக புலிகளுக்கான வேலை திட்டத்தில் பங்கெடுத்தவங்க இன்னைக்கு 100 பேருக்கு மேலே விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து 2 முறை பிரபாகரன் அவர்களை சந்திச்சிருக்காங்கல்ல, அந்த சந்திப்பில் என்ன பேசுனாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் சந்திப்பு வந்து தமிழ் கூடல் மாநாடு யாழ்ப்பாணத்தில். அந்த தமிழ் கூடல் மாநாடுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா தலைவரும் போனாங்க. அப்போ அண்ணன் போனார். அந்த தமிழ் கூடல் மாநாட்டில் ஒரு அண்ணன் வந்து ஒரு பேச்சு பேசினார். என்ன பேச்சுனா, ஈழம் பிறக்கும்போது சாதி இருக்கக்கூடாது, சாதி இல்லாத ஈழம் வளர வேண்டும் அப்படின்னு பேசினார். அந்த பேச்சு ஈழத்தில் பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அப்போ தான் அண்ணன் பிரபாகரன் கூப்பிட்டு சொன்னதாக தகவல். நான் என் பிள்ளைங்களாம் இப்படி இருக்காது, அந்த சூழல் வராது, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக தகவல் இருக்குது. 2வது தலைவர் அப்போ என்ன சொன்னார்னா, அவர் திண்ணியம் படுகொலை இருக்குல்ல, இந்த மலத்தை வாயில் திணிச்சாங்கல்ல, அந்த படுகொலைக்கு ஏன் எதிர்வினை நடவடிக்கை செய்யலை, செஞ்சிருக்கலாம்ல, ஒரு 5 பேர் சேர்ந்து அவனை வந்து கொண்டிருக்கலாம்னு சொன்னார். வேற ஒன்றும் சொல்லலை. செஞ்சிருக்கலாம்ல, நீங்கள் 1,00,000 பேர் நடத்தி பேரணி நடத்துனீங்க, நான் பாராட்டுறேன் உங்களை. அது அரசியல். ஒரு 5 பேரை சொல்லி ஒரு படை உருவாக்கி அவனை அடிச்சிருக்கலாம், அழித்தொழிப்பு நடவடிக்கை ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் இன்றைக்கி நான் பகிரங்கமாக சொல்கிறேன்,
அண்ணன் பிரபாகரன் சொன்னார்ன்னு இருக்குல்ல, இன்னைக்கும் என்னோடு இருக்கிறவங்க யாரும் சாகலை, ஒரு 5-6 பேர் இருக்காங்க. நாங்கள் அண்ணன் பிரபாகரன் சொல்லாததுக்கு முன்னாடியே திண்ணியத்துக்கு தேடி போனவங்க நாங்கள். நான் உட்பட என்னுடைய தோழர்கள் ஒரு 5 பேர் திண்ணியத்தில் போய் தங்கியிருந்து அந்த சுப்பிரமணியங்கிற வாத்தியார் முடிக்க போகிறோம். இதெல்லாம் பையன் சொல்ல தப்பு. ஏன்னா அவர் யோசிக்கிறது எப்படி இருக்கு, நாங்கள் எப்படி பயணிச்சிருக்கோம். 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் பயணிச்சோம். ஏன்னா இது தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து எங்களுக்கு சொன்னது. எழுச்சி தமிழர் வந்து புலிகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு தமிழ்நாட்டில் செய்ய நினைப்பார். அப்படிதான் உருவாக்குனாரு. அப்படிதான் ஒரு மிகப்பெரிய அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் இப்படி தான் இருக்கும், அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் இப்படி தான் பார்ப்பாங்கன்ற பார்வையை மாற்றி உடைச்சி வேறு ஒரு அரசியலை பேசினார். தமிழ் தேசிய அரசியல், தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையில் தான் தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்று தமிழரசு நினைச்சார். அந்த தாக்கத்தை வேறுண்ட செய்தவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். இன்றைக்கும் அந்த தாக்கம் எல்லா கிராமங்களிலும் சேரிகளிலும் இன்றைக்கு பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. பிரபாகரன் அவர்கள் வந்து சில விடயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க திருமாவளவன் அவர்கள்ட்ட, அதை வந்து செயல்படுத்தியிருப்பார்ல, இந்த இதெல்லாம் வந்து இயக்கத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னென்ன மாற்றங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கொண்டு வந்திருக்காங்க? ஒரு பெரும் அரசியல் திரட்டப்பட்ட சக்தியா நீ உருமாறிட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வந்து அண்ணன்ட்ட வந்து அண்ணன் திருமாவளவன் அவர், நீங்க ஒரு திரட்டப்பட்ட அரசு சக்தியா உருவாயிட்டீங்க, அது வந்து சக்சஸ். ஏன்னா வந்து இந்த சமூகம், இந்த மக்கள் திரட்டப்படாத சக்தியா இருந்தவங்க, வெறும் ஓட்டு போடுறதுக்குனே சமூகம் வந்துட்டு அப்படிலாம் பெருசாக முழக்கங்களோ அப்படி சொல்லாடல் பேச்சுகளோ கேட்காத சமூகம். அப்போ தலைவர் பேசும்போது புது சொல்லு இருக்குல்ல, அதான் அண்ணன், அதனால தான் வந்து அண்ணன் பிரபாகரனே தலைவர் எழுச்சி தமிழர் வியந்து பார்த்துருக்காரு. வியந்து பார்த்தது என்னன்னா, நீங்கள் இப்படியா உங்கள் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர் இருக்காங்களான்னு இருக்காரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் திருமணம் செய்யுங்க, அது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை தான் செய்யலை. மற்ற அண்ணன் பிரபாகரன் சொல்லாததையும் சொன்னதையும் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். இப்போ தமிழீழத்தில் வந்து சாதி இருக்காது, சாதி ஏற்றத்தாழ்வு இருக்காது, அந்த மாதிரியான நடவடிக்கையை எடுத்திருக்கோம்னு சொல்லும்போது அதையே வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்த முடியாதா? அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கான வேறுபாடு என்ன? இல்லை, உங்களுக்கு ஈழத்தில் வந்து ஒரு ஆயுத போராட்டம் வந்துட்டு, ஒரு ஆயுத போராட்டம் ஒரு மண்ணுக்காக ஒரு தனி நாடுக்காக போராடும் போது எப்படி இந்திய சுதந்திரத்துக்கெல்லாம் போராடினாங்களே, இந்திய சுதந்திரத்துக்கு போராடும் போது சாதி பார்க்கலன்றதுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஈழத்தில் ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் என்னன்னா, சிங்கள அரசிட்ட இருந்து தனிநாடு அமைக்கணும், சிங்கள பேரினவாதத்திலிருந்து நம்ம வந்து தனி ஈழம் அமைக்கணும். இந்த நோக்கம் தான் ஒழிய அங்கே சாதிய சிக்கல்லாம் கலைஞ்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா பொது எதிரியை வீழ்த்தணும்ல, ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும்னா நாம் இங்கே ஐக்கியப்பட தேவை இருக்குது. அப்படிதான் அதனால தான் வந்து புலிகள் இயக்கத்தில் தலைமை பண்பில் முன்னணி பொறுப்பாளர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக வச்சுருந்தாங்க. நான் பேர் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா அவங்களாம் மிகப்பெரிய போராளிகள், ஈழ விடுதலைக்காக பெரிய அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காங்க. அவங்களாம் சாதின்ற பேரில் சுருக்கிடக்கூடாது. அப்படி பெரிய தலைமை பண்பில் தலைமையில் இருந்து போரில் இருந்து முன்னணியில் இருந்திருக்காங்க. அது வந்து பெரிய வரலாறு தான். விடுதலை சிறுத்தைகளுக்கும் விடுதலை புலிகளுக்குமான ஒரு தொடர்பு இவ்வளவு நீண்ட காலமாக போயிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்திய அமைப்புகள் விடுதலை புலிகள் மீதான ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு செய்தியாக சொல்கிறேன். அண்ணன் திருமா அவர்கள் வந்து பேருந்தில் போயிட்டு இருந்திருக்காரு. பேருந்தில் போகும்போது சென்னைக்கு பயணம் செய்யும்போது அவர் கூட ஒரு அம்பேத்கர் இயக்கம் வந்திருக்காரு. அவர் சொன்னாராம், நீங்கள் நம்ம ஆளுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னாராம். இவருக்கு புரியலை அண்ணனுக்கு, என்ன நம்ம ஆளுக்கு எதிராக பேசுகிறேன்னா, இல்லை பௌத்தர்கள் நம்ம தான், சிங்களர்கள்லாம் அவங்க நம்ம ஆளு தானே, நீங்கள் எதிராக பேசுகிறீங்க. இது ரொம்ப நாள் அண்ணனுக்கு புரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் சிங்கள பௌத்த பேரினவாதம் சொல்லுவோம். அது ஏன்னா பௌத்த மதம் என்பது ஒரு அறத்தை சொல்லிக் கொடுத்த மதம். ஆனால் சிங்கள பேரினவாதம் என்பது வேற, நாங்கள் பிரித்து பார்க்குறோம். அதை தான் அண்ணன் தெளிவாக சொல்லியிருப்பார். அதை தான் நாங்கள் அதை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் இயக்கத்தை அம்பேத்கர் இயக்கங்கள் பார்க்குற பார்வையை நாங்கள் தான் மாற்றி அமைச்சிருக்கோம். இன்றைக்கு எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் பிரபாகரன் அவருடைய அண்ணன் பிரபாகரனுடைய பிறந்த நாளை மாவீரர்களை கொண்டாடுறவங்க கொண்டு வந்தே நாங்கள் தான். நாங்கள் இல்லைன்னா இங்கே யாரும் கொண்டாடிக்க மாட்டாங்க. குழுக்களாக இருந்த இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து குழுக்களாக இருந்துச்சு. 50 பேர் 100 பேர் கொண்ட குழுக்களாக இருந்த இயக்கங்கள்கிட்ட
ஒரு பெரிய மாஸ் இயக்கமாக கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். யாருமே பேச முடியாத நேரத்தில் கருத்துரிமை மாநாடு போட்டிருக்கான். யாருமே பேச முடியாத நேரத்தில் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக மாநாடு போட்டிருக்கான். இதெல்லாம் நெருக்கடியான காலத்தில். அதே நேரத்தில் வந்து முஸ்லீம்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து விடுதலை புலிகள் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் தானே, அவங்களும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது. இல்லை, அது என்னன்னா, இது ஒரு பள்ளிவாசலில் இரவு நேரத்தில் ஒரு தாக்குதலை தான் இன்றைக்கு வரையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இரவு நடந்த தாக்குதல். ரெண்டாவது வந்து இஸ்லாமியர்கள் வந்து சில பேர் நபர்கள் வந்து சிங்கள அரசுக்கு உளவு சொன்னாங்க. இதை உண்மையை பேசி நான் பொய் இல்லாமல் இப்படிலாம் தகவல் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு தகவல் தான் ஒழிய, அந்த தாக்குதல் என்பது சிங்கள அரசுக்கும் சிங்கள இராணுவத்துக்கும் விடுதலை புலிக்கான நடந்த சண்டை. அந்த சண்டையில் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் இறந்திருக்கலாம். ஆனால் அதை தான் இன்றைக்கி வரைக்கும் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. ஆனால் எந்த இடத்துலையும் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்தது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் இந்த கடற்கரையெல்லாம் வந்து பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் கையில் இருக்கும். இந்த போட்டுக்கிட்டு இந்த படகெல்லாம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தாங்கன்னா எப்படி புலிகளுக்கு ஆதரவாக வேலை பார்த்துருப்பாங்க? நெருக்கடியான காலத்தில் புலிகளுக்கு ஆதரவாக எப்படி வேலை பார்த்துருப்பாங்க? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், தலித்திய அமைப்புகளாகட்டும், வேண்டுமென்றே இப்போ விடுதலை புலிகள் மீது குற்றச்சாட்டு. புரிதல் இல்லாத சிக்கல். வேண்டுமென்றலாம் அது அதை கூட இல்லை, புரிதல் இல்லை. விடுதலை புலிகள் மீது ஒரு புரிதல் வரணும்ல, அந்த புரிதல் இல்லாததான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்றைக்கி எல்லா இயக்கங்களும் அண்ணன் பிரபாகரன் பேசுகிறாங்க, விடுதலை புலிகள் ஆதரிக்கிறாங்க. நீங்கள் கடைசியாக 2008 மே 16, 17, 18 தேதிகளில் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். என்னன்னா, இந்த உலகமே நம்மளை தீவிரவாதி என்று சொன்னது. நம்முடைய இவ்வளோ பெரிய முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு யாரும் உச்சி கொட்டலை. ஆனால் நாம் இல்லாத காலத்தில் நம்மளை பற்றி பேசாமல் இந்த உலகம் இருக்காது. நம்மளை பற்றி பேசாமல் இந்த உலகம் இருக்காது, பேசிக்கொண்டே இருக்குன்றார். அதெல்லாம் நீங்களும் உட்காந்துருக்கோம். இப்போது பிஜேபி இருக்குது. பிஜேபி கட்சி வந்து திடீர்னு அண்ணாமலை வந்து திடீர்னு இலங்கை பயணம் போய் மேற்கொள்கிறாரு. அங்கே இருக்க தமிழர்கள் வந்து நீங்கள் இந்துக்கள்ங்கிற மாதிரி ஒரு பரப்புரை மேற்கொள்கிறாங்க. பிஜேபி வந்து இதை முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லாம் அரசியல் தான். தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும், அவ்வளோதான். ஏன்னா பிஜேபி இன்னைக்கு நேற்று வந்து கட்சியா? விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கும்போது பிஜேபி இருந்துச்சுல, அன்றைக்கே பிஜேபி ஆதரிக்கலை புலிகளை. என்றைக்கு விடுதலை புலிகளை பிஜேபி ஆதரிச்சிருக்கு? விடுதலை போராட்டத்தை என்னைக்கு ஆதரிச்சிருக்காங்க? என்றைக்குமே ஆதரிக்கலையே. அப்போ இன்னைக்கு அவங்க போகிறாங்கன்னா, ஈழத்தமிழில் பார்த்து பேசுகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கலாம், அவ்வளோதான். வேற எதுவும் விஷயமே இல்லை. திடீர்னு வந்து பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறான்னு ஒரு செய்தி வெளியிடுறதுக்கு காரணமும் பின்னாடி வந்து பிஜேபி தான் இருக்குங்க. அண்ணன் பிரபாகரன் இல்லை என்று அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நேரடியாக மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் மேடைகளில். அண்ணன் பிரபாகரன் இல்லை, அவருக்கு வந்து வீர வணக்கம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு செய்தி மட்டும் உண்மை. ஏனென்றால் சர்வதேச பத்திரிகையாளர்கள் வந்து அண்ணன் பிரபாகரனை பார்க்குறாங்க. 2002 ஜனவரி மாதம் நினைக்கிறேன். சர்வதேச பத்திரிகையாளர்கள் அண்ணன் பிரபாகரனை பார்க்கும்போது, பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? சிங்கள அரசு, பத்திரிகையாளர் கேட்கிறார், சிங்கள அரசு உங்களை கைது செய்து அரசு மரியாதையோடு நடத்தினால் நீங்கள் சரண்டராக தயாரான்னு கேட்குறாங்க ஒரு பத்திரிகையாளர். அப்போ அண்ணன் பிரபாகரன் சொல்கிறாரு, என்னுடைய எலும்பு துண்டு கூட சிங்கள அரசு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அண்ணன் பிரபாகரன் அந்த பத்திரிகையாளர் பேட்டியில் சொல்கிறாரு. நீங்கள் யாரை போல வாழ ஆசைப்படுறீங்க? நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ ஆசைப்படுறேன். இது பேட்டி, நம்ம பொய் சொல்ல முடியாது, இன்றைக்கும் ஊடகங்கள் இருக்குது. அப்படி சொன்னார். ஏன்னா அவர் இருக்கிறாரா இல்லையா, அவர் இறந்துட்டாரா உயிர் இருக்காராங்கிறத இன்றைக்கு இந்தியா மட்டும் கிடையாது, உலக நாடே பார்த்துக்கிட்டு இருக்கான், உலக நாடே வியந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வரையும் சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரா இல்லையான்னு தெரியும் பேசுகிறாங்களா? அந்த மாதிரி தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். ஏனென்றால் அவர் இருக்கார் இல்லை என்பதை தாண்டி ஒரு மாவீரன், இந்த சமூகத்திற்காக, தமிழ் சமூகத்துக்காக ஒரு வரலாறை படைத்திருக்கிறார். நீங்கள் உலக நாட்டில் போய் எங்கே போய் இறங்கினாலும் உங்களை கூப்பிட்டு கேட்கும்போது இந்தியான்னு கேட்க மாட்டான், தமிழரான்னு கேட்பான். ஏர்போர்ட்டில் இறங்கினா நீங்கள் தமிழில் பேசுனா தமிழ்நாடான்னு கேட்பான். அப்போ அதுக்கு காரணம் வந்து புலிகள், தலைவர் பிரபாகரன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு போராளியை இந்த சமூகம் விட்டுருச்சுங்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்குது.
இப்போ விடுதலை புலிகள் பிரபாகரனோட புகழை வந்து எல்லா பக்கம் கொண்டு போகணும், அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. மற்ற அமைப்புகளும் இதை செய்யணுங்கிறது மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லை, அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம்தான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் விடுதலை புலிகளையும் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களையும் தொடர்ந்து மாவீரர் நாள் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அண்ணனுடைய இப்போ அரசியலை, அவருடைய போராட்டங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரோம், கடத்துகிறோம். குழந்தைகளுக்கு பிரபாகரன், சூசை, தமிழ்ச்செல்வன், நடேசன், அங்கேற்கண்ணி இப்படி பெயர்லாம் வைக்கிறோம், மாலதின் பேர்லாம் வைக்கிறோம். இது வந்து அடுத்த தலைமுறை பேர் வைக்கும்போது இந்த குழந்தை யார், இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் முன்னணி நிர்வாகிகளுடைய குழந்தை, என் குழந்தை உட்பட ஈழநிலான்னு பேர் வச்சிருக்கேன், இசைப்பிரியான்னு பேர் வச்சிருக்கேன் என் குழந்தைக்கு. அப்போ இசைப்பிரியா யார், ஈழநிலா யார் அப்படின்ட்டு இன்னொரு தலைமுறைக்கு அடையாளப்படுத்துகிற வேலையை தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் செய்திருக்காரு. கண்டிப்பாக நான் மேதகு பிரபாகரனுடைய புகழை விடுதலை சிறுத்தை தொடர்ந்து பரப்புவோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பயந்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.